கேட்க போறோம். அதுக்காக தேவனுக்கு நன்றி செல்வோம். குழு சார்பாகவும் டேவிட் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். மாலை வணக்கம் பிரதர். இப்பொழுது தரணும், நீங்க ஆரம்பிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகும். வேதாகம சத்தியங்களை நாம் அவருடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பின்னெடுத்த வேண்டும். ஆகவே ஜெபசிந்தையோடு நாம் அவருடைய பரிசுத்த வசனங்களை தியானிப்போம். வேதாகமத்திலே நமக்கு ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுடைய வேதாகமங்களை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். அதிலே ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை ருசித்து எங்கள் சொந்த வஸ்திரங்களை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அந்நாட்களிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார். ஆமா, அவ ஒரு பாவம், அவ ரொம்ப ஆசைப்படுறா. வண்டி ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். போன் அடிச்சு கேட்கிறேன். கொஞ்சம் அந்த மைக் ஆஃப் பண்ணாங்கன்னா. ஆயிடுச்சுங்க பிரதர். நம்ம வேதாந்தத்துடைய தீர்க்க தரிசனங்களை நாம் பல தடவை ஆராய்ந்து பார்த்துருக்கோம். இதுல தேவனுடைய சபையை ஸ்திரியாக சித்தரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. புருஷன் என்ற வார்த்தைக்கு அது கிறிஸ்துவை குறிக்கிறதாக சொல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருப்பேன். தேவனுடைய சபையை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் கொடுத்தேன். ஆக சபை 7 ஸ்திரீகள் என்பது 7 சபை. அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற புருஷன் கிறிஸ்து. இந்த கிறிஸ்து என்ற புருஷனை அவர்கள் பிடித்துக் கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உம்முடைய பேர் மாத்திரம் எங்களில் விளங்கட்டும். நிந்தை நீங்கும்படிக்குன்னு சொன்னா, நாங்கள் புருஷன் இல்லாதவர்கள் அப்படின்ற பேர் மட்டும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆனா உம்முடைய பேர் எங்களுக்கு இருக்கட்டும். கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் மட்டும் எங்களுக்கு இருக்கு. இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், சொந்த வஸ்திரத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நீ சம்பாதிச்சு கொடுக்குற ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம், நீ கொடுக்குற அந்த நீதியின் வஸ்திரம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் நாங்க தனியா வச்சிருக்கோம், அது எங்களுடைய சுயநீதி. எங்களுக்குன்னு ஒரு ஆகாரம் வச்சிருக்கோம், அது ஜீவ அப்பம் கிடையாது, அது எங்களுடைய சொந்த அறிவினால ஞானத்தினால நாங்க தயாரிச்சு வச்சிருக்கோம், இதை நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஆனா எங்க பேர் மட்டும் எங்களுக்கு மேல கிறிஸ்தவர்கள் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. இந்த 7 சபைகளையும் நாம வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நமக்கு எபேசு சபையில துவங்கி நவோதிக்கா சபையில அது முடியுது.
இந்த 7 சபைகளுக்கும் நாம் அதை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை ஒவ்வொரு சபைகளுக்கும் முடியும் பொழுது அதுல காணப்படுகிறது. அதை நாம் உன்னிப்பாக கவனிக்க. கடைசியிலே ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் அதுல ஆண்டவர் அடையாளப்படுத்துது. ஒரு சிறு கூட்டம் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். அவர்கள் 7 சபைகளிலும் உள்ள மீதமானவர்கள் அல்லது 7 சபைகளிலும் பாவத்தை மேற்கொண்டு நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டது. இந்த 7 சபைகளும் சொல்லும் பொழுது இந்த 7 சபைகளிலும் உள்ளவர்கள் அத்தனை பேருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவார்கள் அப்படின்றது நமக்கு வேதாந்தத்தில் அதுக்கு ஆதாரமோ சத்தியமோ நமக்கு கிடையாது. ஒவ்வொரு சபைகளிலும் ஜெயங்கொண்டவர்கள் அல்லது மீதமானவர்கள் அவர்கள்தான் அந்த அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேரக்கூடியவர்கள். ஆனால் இந்த 7 ஸ்திரீகளும், அதாவது 7 சபைகளிலும் 2 விதமான கூட்டம் அங்க இருக்கிறது. ஒரு கூட்டம் நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், சொந்த வஸ்திரத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு. இன்னொரு கூட்டம் அது மிகவும் சிறுபான்மையான ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் உம்முடைய ஜீவ அப்பத்தை மட்டும்தான் புசிப்போம், உங்களுடைய நீதியின் வஸ்திரத்தை மட்டும்தான் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடும். ஆக இந்த 2 கூட்டமும் சேர்ந்துதான் ஸ்திரியாக சபையாக அங்க இருக்கு. இதை தேவன் அனுமதித்து வைத்திருக்க இல்ல. அந்த 7 ஸ்திரிகளிலும் இருக்கக்கூடிய அந்த 2 கலந்த கூட்டம் ஆனது அவருடைய ஆகாரத்தை புசிக்காதபடிக்கு, அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை உடுத்தாதபடிக்கு இருக்கிறவர்களும் நாங்கள் இப்படியேதான் இருப்போம், எங்களை தவிர வேற யாரும் இந்த சபையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அல்லது ஜீவ அப்பத்தை புசித்து நீதியின் வஸ்திரத்தை உடுத்தக்கூடிய ஜெயம் கொண்டவர்கள் அல்லது மீதமானவர்கள் அவர்களும் என்ன செய்ய முடியாது என்றால், நாங்கள் மட்டும்தான் இருப்போம், இந்த அறக்குறையாக இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் அவநம்பிக்கை உள்ளவர்களையும் சுய நீதி உள்ளவர்களையும் எங்களோட வைத்திராதையும் பிரித்துவிடும் என்று நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய வருகையின் காலம் வரைக்கும் அவர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கலைகளை பிடுங்கும்படி எப்பொழுது கட்டளை கொடுக்கிறாரோ அது வரைக்கும் நாம் அப்படிதான் வாழ்ந்தாக. அதுதான் கடவுளுடைய சித்தம். அந்த சிலுவையை நாம் வேண்டாம் என்று தூக்கி எறியவும் முடியாது. சபையிலே சில அவிசுவாசிகளாலும் பலவீனம் உள்ளவர்களாலும் சுய நீதியை தரித்து கொண்டவர்களாலும் சொந்த ஆகாரத்தை புசிக்கிறவர்களாலும் ஏற்படக்கூடிய சில இன்னல்கள், துன்பங்கள் நமக்கு அது ஒரு சோதனையான ஒரு பாடமாக அது நமக்கு வைக்கப்படும். ஆனால் அவர்கள் செய்கிறதை நீங்கள் செய்யாமல் இருங்கள் என்ற கட்டளையை மட்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 விதமான ஸ்திரீகள் அங்க இருந்தாலும் கூட நாம் என்ன பார்க்கிறோம்? வசனம், இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமா இருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமும். இஸ்ரவேலில் தப்பினவர்கள் அவர்களுக்கு அந்நாட்களிலே கர்த்தரின் கிளை அலங்காரமாக இருக்கும், மகிமையுமாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். இந்த 7 ஸ்திரீகளுக்கு ஒரு பொதுவான பேரை வேத வசனம் நமக்கு கொடுக்கும். இந்த நாட்களிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதை கிறிஸ்தவர்களுக்கு சொல்லலாம். வேதாமத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிறார். ஆனால்
எல்லாருமே உண்மையான இஸ்ரவேலர்களாக இல்லை. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது விருத்த சேதனமானது இருதயத்திலே பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்தான் உண்மையான இஸ்ரவேலர் அப்படின்னு அவர் அடையாளம் காட்டு. ஆக எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக எல்லாருமாக இருந்தாலும் கூட அவர்களிலே ஒரு மீதமான ஒரு சிறு கூட்டம் ஜெயங்கொண்டவர்கள், ஒரு மீதமான சந்ததி என்று ஒன்று இருக்கிறது. இந்த சந்ததியை பற்றி இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 24:13 ஒலிவ மரத்தை ஒழுக்கும் போது திராட்சை பழங்களை அறுத்து திருப்பும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதமா இருக்கிறது மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளே இந்த ஜனங்கள் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். ஏசாயா 24:13. எல்லா ஜனங்களும் மொத்தமாக அவர்கள் தீமை செய்கிறவர்களும் நன்மை செய்கிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் விசுவாசம் இல்லாதவர்களும் துர்மார்க்கமான வழியை தெரிந்து கொண்டவர்களையும் நீதியின் வழியை தெரிந்து கொண்டவர்களையும் எல்லாரும் ஒன்றாக இருந்தாலும் கூட அவர்களை சலித்து எடுக்கும் பொழுது அங்கு மெய்யான கோதுமை மணிகளாக, சுத்தமான கோதுமை மணிகளாக மேலே இருப்பதும் பதர்களாக கொஞ்சம் கீழே விழுவதும் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சபைக்குள்ள. 7 சபைகளிலுமே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை சலித்து புடைத்துதான் அவர்களை பிரித்து எடுக்கிறார். ஆக அந்த பின்பறிப்புக்கு என்று கொஞ்சம் ஒலிவ பழம் இருக்கிறது போல ஒலிவ மரத்தை ஒழுக்கும் போது கொஞ்சம் பழம் மட்டும் அங்க நிற்கும். மீதி பழங்கள்லாம் அதுல கீழே விழுந்துடும். ஆக அதே போல ஒரு அந்த ஷேக்கிங் காலத்திலும் அநேகர் விழுந்து போவார்கள், சிலர் மட்டும் நிலைத்து நிற்பார். இவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் தமக்காக தெரிந்து கொண்டு வைத்தார். ஆனால் அவர் தமக்காக தெரிந்து கொண்டு வைத்திருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு யார் என்பது நமக்கு தெரியாது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எப்பொழுதுமே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய சபையானது இந்த 7 இஸ்திரிகளும் 7 சபைகளும் என்று பார்க்கக்கூடிய இந்த சபைகளிலே கோதுமையும் களைகளும் கலந்ததாகவே இருக்கிறது. கோதுமையும் களைகளும் கலந்திருக்கிறது. இதிலே கோதுமைகள் அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, உண்மை உள்ள பிள்ளைகளாக, நற்குணசாலிகளாக, பூரண சற்குணராக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே களைகளாக இருக்கக்கூடியவர்கள் யார்? அவர்கள் அந்த களைகள் சபைகளுக்குள்ளே வந்து எப்படி வந்தது? ஆண்டவர் சொன்னார், ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களை அனுப்புகிறேன். அப்படி அவர் அந்த ஓநாய்களை உள்ளே அனுமதித்ததுனால அவர்களும் சில களைகளாக அந்த சபைக்குள்ளே இருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலே தவறி அந்த பாவங்களை அறியக்கூட முடியாதபடி இருக்கிறார். வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம், நீ குருடனா இருக்கிறாய், நிர்வாக்கியம் உள்ளவனா இருக்கிறாய், தரித்திரனா இருக்கிறாய், நிர்வாணியா இருக்கிறாய், இவைகள் எல்லாம் நீ அறியாமல் இருக்கிறாய் அப்படின்ற வார்த்தையை சொல்ற. அது லவோதிக்கருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பின் தூது. நம்முடைய பாவங்கள் என்ன என்பதை நாமே அறியாமல் இருப்பது. ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். உலகத்துல ஒரு பெரிய போராட்டம் இருந்துகிட்டு, ஆத்திகம் நாத்திகம் என்ற ஒரு பெரிய போராட்டம் எங்க பார்த்தாலும் இருக்கு. அதிகமான மக்களுடைய இருதயத்துல தேவனை பற்றிய அறிவு விலகி போயிருக்கு. அப்படி விலகி போயிருந்தாலும் கூட என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, மார்க்கங்கள், சமயங்கள், மதங்கள் அப்படின்னு சொல்லி பல
இருந்தாலும் பல தத்துவங்களை சொல்லி, பல விளக்கங்களை சொல்லி, பல வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட தேவனுடைய மெய்யான பிள்ளைகளுக்கும் அவருடைய மீதமான பிள்ளைகளுக்கும் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் சமயங்களுக்கும் உள்ள ஒரு மெய்யான வேறுபாடு, ஒரு தெளிவான கோடை காட்டக்கூடிய ஒரு வேறுபாடு எதுவென்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் சத்தியத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தும். பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்தக்கூடிய வேலையை அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதுனாலே அவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல் என்பது நிச்சயமாகவே அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் இந்த பாவங்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார். பாவங்கள்னு சொல்லும் பொழுது நாம நினைக்கிற பிரகாரம், உலகம் சொல்லுகிற பிரகாரம் இன்னும் அநேக கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்னவென்றால் நாம பாவம் செய்யாமல் தான் இருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் நிறைய பேர். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று. என்ன அர்த்தம்? மனதிலே சிந்தனையிலே அந்த பாவத்தை கொண்டு வந்தால் கூட அது பாவம் ஆயிடுச்சு. அப்படியானால் பாவம் செய்த பிறகு, குற்றம் செய்த பிறகு அதுக்கு சாட்சியை கொண்டு வா, அதுக்கு அத்தாட்சியை கொண்டு வா, அதுக்கு வக்கீலை கொண்டு வா, அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வான்னு கோர்ட்ல கேட்பான். ஆனா இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆகையினாலே உன்னுடைய பாவங்கள் என்னதுன்னு எனக்கு தெரியும், நீ பாவம் செய்திருக்கிறியா இல்லையான்றத நானே முடிவு பண்ணுகிறேன். ஆக இந்த பாவங்களை அறியாமல் இருப்ப உலகத்துல அந்த பாவங்களை அறிந்து கொள்வது, கூடுமான வரைக்கும் அந்த பாவங்களை மூடக்கூடிய ஒரு குணம் தான் ஆதாம் ஏவாளுக்கிட்ட ஆரம்பத்துல இருந்தது. அதுதான் பரம்பரையா நம்ம எல்லாருக்குமே வந்தது. அதாவது என்னன்னு சொன்னா நம்முடைய பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அப்படி தவறு செய்திருந்தாலும் கூட உடனே அந்த தவறை நாம் ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் விருப்பப்படும், சந்தோஷம். ஆனால் இல்ல, நான் இதுக்காக தான் செய்தேன், அதுக்காக தான் செய்யறேன்னு சொல்லிட்டு சவுலை போல நம்ம காரணம் சொன்னோம்னா அது நமக்கு பாவமாகவே முடிந்தது. சவுல் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் அந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் கேட்குது அவனுடைய வீட்டுக்கு பின்னால, அது ஏன் அதை கொண்டு வந்த? நான் ஒன்றுமே கொண்டு வர வேண்டாம்னு சொன்னேன், ஏன் கொண்டு? அது உமக்காக பலியிடுறதுக்கு தான் கொண்டு வந்தாண்டு. அவருக்கு பலியிடுறதுக்கு அவருக்கு தெரியும், அவர் யாரை சொல்லணும், யாரை அனுப்பணும், என்ன செய்யணும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய வேலை கிடையாது. நான் சொன்னதை நீ செய்யாம விட்டதுனால உனக்கு தண்டனை அப்படின்னு. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, உடன்படிக்கை பெட்டியை தொட வேண்டாம்னு சொன்னா தொட வேண்டாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது விழப்போது நான் அதை பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வேலை. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியும். இந்த காரியங்களை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது, அதை செய்யாமல் இருக்கும் பொழுது அதற்குரிய தீர்ப்பை அவரே கொடுத்து விடுது. இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. செய்ய போறான்னு சொல்லல, செஞ்ச பிறகு நான் பேசுகிறேன்னு சொல்லல. அது உலகத்துடைய நியாய தீர்ப்பு. அவருடைய நியாய தீர்ப்பு செய்ததாயிற்று. அப்போ இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள்ல இருக்கக்கூடிய சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய பாவங்களை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன பாவங்களை நாம் செய்திருக்கிறோம், என்ன செய்யாம இருக்கிறோம் நமக்கே தெரியும். நீங்கள் வேற சிந்தையா இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்ப நம்முடைய பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறார் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் மட்டும்தான் சொல்லும் பொழுது நாம தான் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை உலகத்துக்கு காட்ட வேண்டியது. ஆக என்ன பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, என்ன ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார் என்றால், இந்த ஒரு காரியத்தை நாம் செய்திருந்தால் உலகத்துக்கு சாட்சியோ வெளிச்சமோ பூர்ணமாக இருந்தது. மகாத்மா காந்தி ஒரு முறை அவர் என்ன சொல்கிறார் என்றால், தன்னுடைய அகிம்சை கோட்பாடுக்கு வழிகாட்டியதே
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உள்ள மலைப்பிரசங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னும் ஒரு வார்த்தையை தன்னுடைய சத்திய சோதனை புத்தகத்தில் அவர் எழுதும் என்ன சொல்கிறார்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்து விட்டால் உலகமே கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார். இப்படியானால் நம்முடைய பாவ அறிக்கை, பாவ சிந்தனை சபையில இல்லாததுனால நாமளே சில சமயங்களில சபையில கலைகளாக ஓநாய்கள் சில உள்ள வந்துருச்சு. அது திட்டம் போட்டு உள்ள வந்திருக்குது. அதை சாத்தான் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். அதை தேவன் அனுமதித்து இருக்கிறார். ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களை நான் அனுப்பியிருக்கிறேன். அவைகளும் கலைகள் தான். சபைக்குள்ளே மனம் திருவாதபடிக்கு, பாவ அறிக்கை செய்யாதபடிக்கு, பாவத்தை உணராதபடிக்கு, பாவத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களும் கலைகள். ஆக இந்த கலைகள் அங்க இருப்பதனாலே அந்த கோதுமை பயிருக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் ஏற்படுறது இயல்பு. அதனுடைய வேர்கள் இந்த வேர்களை நெருக்கும் பொழுது இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் சிரமப்படும். ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அந்த கலைகளை அங்கே விட்டு வைக்கிறது அவர் விரும்பல. அதுக்குரிய நேரம் வரும்போது அவர் எடுத்து போடுவார். அந்த நேரம் வர்ற வரைக்கும் அது சபைக்குள்ளதான் இருக்கும். சபைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலைகளை அவர் எடுத்து கொண்டு வதற்கு அவர் நேரத்தை, காலத்தை நியமித்து. இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரைகளையும் சிறுநரைகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்களை பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சியமா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள், புதிதாக ஞானஸ்தானம் எடுத்து வந்தவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், பாவ அறிக்கை செய்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பூவும் பிஞ்சும் போல மிகவும் மென்மையானவர்களாக இருப்பார். பலவீனமான பாண்டுகள். அவர்களை கெடுப்பதற்கென்று திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும் அங்க என்ன செய்யும்? அதிகமா இருக்கிறது. சிறு நரிகளும் குழி நரிகளும் அல்லது களைகளும் எல்லாம் ஒன்று. ஆக இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அவர்களை பிடியுங்கள் அப்படின்றார். பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா களைகள் இருக்கிறது, அல்லது சிறு நரிகளாக இருக்கிறது, ஓநாய்களாக இருக்கிறது, குழி நரிகளாக இருக்கிறது. இவைகளை எப்படி நாம் பிடிக்க முடியும்? கோதுமையும் களைகளும் ஒன்றாக தான் வளருது. அது வித்தியாசம் காண முடியாது. அது பெருசாகி வரும்பொழுது, வளர்ந்து வரும்பொழுது அதுல கதிர்கள் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அடையாளம். பலன் கொடுக்காதபடிக்கு களைகள் வரும்பொழுதுதான் நமக்கு அடையாளம். ஆகையினாலே அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய விசுவாசிகள் யார் என்பது இன்றைக்கு நமக்கு தெரியாது. அது நமக்கு எப்போ ஆண்டவர் காட்டுறாருன்னா பின்னாலதான் காட்டுறாரு. அப்படியே காட்டினாலும் கூட அந்த கலைகளை பிடுங்குவதற்கு நமக்கு அனுமதி அவர் கொடுக்கவே கிடையாது. அதை தேவ தூதர்கள் செய்வார்கள் சொல்லிவிட்டார். ஆக என்ன பார்க்கிறோம்னாக்க, இந்த கலைகளை அல்லது இந்த சிறு நதிகளையும் குழி நதிகளையும் அடையாளம் காண்பது என்பது மிகவும் சிரமமான காரியம். நம்மளால முடியாது. ஆனாலும் வேத வசனம் நமக்கு என்ன ஒரு வழியை கொடுக்கிறது. ஏனென்றால் களையும் கோதுமையும் ஒரே போல ஒன்றாகவே இருக்கிறது பார்ப்பது. சில நேரத்துல நீங்க பயிர் விட்டீங்கன்னாக்கா பயிர் விளைஞ்சு வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அந்த புல்லும் அந்த பயிரும் ஒரே கலர்ல இருக்கும், ஒரே மாதிரி. ரொம்ப அனுபவம் உள்ளவங்கதான் பக்கத்துல புல்லு முளைச்சிருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதை பிடுங்குவதற்கு அந்த நேரத்துல பிடுங்கணும்னா பக்கத்துல இருக்கிற அந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிற சின்ன கதிர்கள், அந்த பயிர்கள் அதுவும் கூட சேர்ந்து வந்து. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நீங்க கோதுமையும் சேர்த்து பிடிங்கிறீங்க, அதனால பிடுங்காதீங்க அப்படின்னு. ஆக
இதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கும்? ஓநாய்கள் வரும்போது இன்னொரு வசனத்துல என்ன சொல்றாரு? ஓநாய்கள் வந்து ஆட்டுத்தோலை பூத்து கொண்டு வருது, களைகள் வந்து கோதுமையை போலவே இருக்குது, அடையாளம் பிரிக்க முடியல. ஆட்டுத்தோலை போத்திருக்கிற ஓநாய்களை பார்த்தாக்க அது என்ன ஆட்டுத்தோல்? கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு கிறிஸ்தவை போலவே குணமுள்ளவர்களாக இருக்கிறோம், நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், எல்லாமே சரியா மாதிரி ஒரு வாழ்க்கை. அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆட்டுத்தோலை போத்தின வாழ்க்கை அநேக கிறிஸ்தவர்கள் நம்மிடத்தில் இருப்பார். அவர்கள் துன்மார்க்கமாக இருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், சொந்த ஆகாரத்தை புசிக்கிறார்கள், சொந்த வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் மட்டும் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஆலோசனை. இந்த கலைகளை எப்படி நாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறோம், அல்லது இந்த ஓநாய்களை எப்படி நம்ம அடையாளம்? ஏனென்றால் அது ஆட்டுத்தோலை போட்டு, சிறு நரிகளும் குழி நரிகளும் அங்க இருக்கிறது, அதை எப்படி நம்ம அடையாளம்? அதுக்கு ஆண்டவர் ஒரு என்ன அடையாளம் சொல்லுகிறார்? அதனால் அவருடைய கனிகளினாலே அவருடைய அறிவீர்கள் சொல்லி மத்திய 7ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே அவருடைய கனிகளினாலே அவருடைய அறிவீர்கள். அப்போ அந்த கனிகள் தான் வந்து நமக்கு அடையாளமா கொடுக்கப்பட்டது. ஒரு உண்மை என்னன்னு சொன்னாக்க, அநேக பக்தி அல்லது விசுவாசம், நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிலரை பார்த்து அவர்கள் வேஷம் போடுகிறதே அறியாதபடிக்கு ஏமாந்துவிடும். கையில வேதாகமத்தை எடுத்தவர்கள் எல்லாருமே விசுவாசிகள் நம்ம நினைச்சிருக்கோம். சாத்தான் கூட கையில வேதாகமத்தை கையில எடுத்துட்டு வந்துதான் இயேசு கிறிஸ்துவ பேசும். அதனால வேதாகமம் கையில இருக்கிறதுன்றதுனால அவர்கள் விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால எப்படி அவர்களை அடையாளம் காண்பது? அவருடைய கனிகளினாலே அவர்கள். எதற்காக அவர்கள் வேத வசனத்தை கையில் எடுக்கும்? வேத வசனம்ன்றது ஒரு பரவலா எங்க பார்த்தாலும் அதுல காணப்படுது. பேசுறவங்களும் பிரசங்கிக்கிறவர்களும் அதுக்கு விளக்கமும் வியாக்கியானமும் சொல்லுகிறவர்களும் யூடியூப்லயும் பிரசங்க மேடைகளிலும் கூட்டங்களிலும் ஆலயங்களிலும் பல இடங்களிலே பிரசங்கியார்கள் நிறைய. ஆனால் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவது எதற்காக? அந்த பிரசங்கத்தினாலே அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களா, அல்லது தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று? அதுதான் மிக முக்கியமான ஒரு. இன்றைய தினத்திலே நாம வந்து மற்ற சபைகளிலே இருக்கக்கூடிய அநேக பிரசங்கியார்களை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் எல்லாம் சுவிசேஷ ஊழியர் அப்படின்னு போடுவாங்க. இப்ப என்னன்னு சொன்னாக்க, முன்னால அந்த டாக்டர்ன்னு போட்டாதான் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையா இருக்குது, கௌரவமா இருக்கு. தங்களுடைய மேன்மைக்காக அவர்கள் வேதாகமத்தை கையில் எடுத்திருப்பார்கள். அது கனிகள் இல்லாத ஒரு ஜீவியம். தன்னை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணுவார்களானால் அது கனிகள் இல்லாத ஒரு ஜீவியம். அதனாலே அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவியல் சொல்லும் பொழுது ஆண்டவர் ரொம்ப திட்டவட்டமாக அந்த அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறார். பல சமயங்களிலே நாம் ஏன் ஏமாந்து போகிறோம் என்றால், அந்த கனிகள் நம்மிடத்துல இல்லாத போது அந்த கனிகளை பற்றி நமக்கு தெரியாதனாலே நாம் வேஷம் போடுகிறவர்கள் ஏமாந்து. அநேக சமயங்களிலே சபைகளிலே அப்படிப்பட்டவர்கள் வேகமாக வளர்ந்து வந்துடுவாங்க. அவங்கள யூதாஸ் காரியத்தை எப்படி வேகமா வளர்ந்து வந்தானோ அதே போல அவங்களும் வளர்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்து. ஆனால் இவர்களை நாம் அடையாளம் மட்டும்தான் காண வேண்டுமே தவிர அவர்களை பிடுங்கவோ அழிக்கவோ நம்மளால் கூட, அதுக்கு நமக்கு அனுமதியே கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் கூட அநேகர் பல சபைகளிலே கிளம்பி இருப்பார்.
அல்லது பிரசங்கம் செய்கிறேன்னு சொல்லுகிறவங்க பல இடங்களிலே கிளம்பி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்குமே என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் எது? என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே வரக்கூடிய கிறிஸ்துவனுடைய குணங்கள் தான் அந்த ஆவியின் கனி. இன்னொரு வேத அத்தாட்சியை நமக்கு கொடுக்கிறார். வேதத்தையும் சாட்சியாகத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஏசாயா 8:20 நம் வேதாகமம் என்பது அவருடைய கற்பனை. வேதம் சொல்றது அவருடைய கற்பனை. ஆங்கில வேதாந்தத்திலே நீங்க பாத்தீங்கன்னா டு த லா அண்ட் டு த டெஸ்டிமோனி அப்படின்னு வேதம்ன்றது அதான். சாட்சியாகமும் யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், அல்லது நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியின் வரங்களை கொண்டு வந்து வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே எல்லாமே சாட்சியாகும். அப்ப அப்படிப்பட்ட சாட்சியாகங்களை கொண்டு வரவங்க அவரிடத்துல என்ன இருக்க வேண்டும்? ரெண்டையும் ஒத்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தையும் அவருடைய சாட்சியாகும் ஜீவியத்தையும் ஒத்து பார்க்க. கற்பனையின்படி அவர்கள் இல்லை என்றால் அங்கு விடியற் காலத்து வெளிச்சம் அவர்கள் கிடையாது. கிறிஸ்துவாகிய விடியற் காலத்து வெளிச்சம் அங்க காணப்படவில்லை. கிறிஸ்து இல்லாதபடிக்கு அவன் என்ன பிரசங்கம் பண்ணினாலும் சரி, என்ன ஊழியம் செய்யறேன்னு சொன்னாலும் அது தோல்வி அடைந்த ஒரு பொய்யான ஒரு ஊழி. ஆக நம்ம இவைகளை பார்க்கும் போது என்ன தெரிந்து கொள்கிறோம்? தேவன் தெள்ள தெளிவாக வேதாகமத்தினால்தான் நமக்கு பாதுகாப்பையும் ஒரு தெளிவையும் கொடுத்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஏமாந்து போவதற்கோ வஞ்சிக்கப்பட்டு போவதற்கோ காரணமே கிடையாது. நாம் அந்த ஜீவியத்துக்குள் இருப்போமானால் நிச்சயமாகவே அந்த வஞ்சகத்தில் சாத்தான் வரும்போது கூட ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொண்டுதான் வருவான். அவன் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறான்றது எப்படி தெரியும்? டிசைர் ஆஃப் ஏஜஸ் படிக்கும் பொழுது அம்மையார் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கிறிஸ்துவை அவன் சோதிக்கும் பொழுது படத்துல பாக்குற மாதிரி ஒரு அகோரமான கோரத்துல ஒரு வேஷத்துல அவன் வரல, தோற்றத்துல வரல. தேவ தூதர்களை போலதான் வந்தான். நீர் என்னை தாழ பணிந்து கொள்ளும் சொல்லும் பொழுதுதான் அவன் சாத்தான், அது சாத்தானுடைய வார்த்தை என்பது அவருக்கு விளக்குச்சு. கிறிஸ்துவை ஏமாத்துறதுக்கே அப்படி அவன் செஞ்சிருக்கும் போது நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏமாத்த. ஆக இந்த களைகளையும் சிறுநரிகளையும் குழிகளையும் பிடியுங்கள் அப்படின்னு. பிடியுங்கள்னு சொன்னாக்க அவர்களை கண்டுபிடிங்க, அடையாளம் கண்டுபிடிக்கணும். எதுக்காக அடையாளம் கண்டுபிடிக்கணும்? அவர்களாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, நாம் விழுந்து போகாதபடிக்கு. அநேக சமயங்களிலே கலைகளாக இருக்கக்கூடியவர்கள், சபையிலே பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், பலம் உள்ளவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அநேக சமயங்களில் இடைஞ்சல் கொடுக்கிறது உண்டு. இந்த இடைஞ்சல்களை தேவன் அனுமதிக்கிறார். இந்த அனுமதியோடு அவர்கள் இடைஞ்சல்கள் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் கூட அவரால் குறிக்கப்பட்ட நாள் வர்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் நேரம் வரும் பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பிரித்து. ஆகவே இவைகளை கண்டுபிடிப்பது நமக்கு எதற்காக என்றால் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு. அவர்கள் தவறு செய்கிறவர்கள் என்று கண்டுபிடித்த உடனே 2 விதமான ஒரு ரியாக்ஷன்ஸ் சபைகள்ல கொடுக்கிறது. என்ன ரியாக்ஷன்? ஒன்று, அவர் தவறை கண்டிக்கிறோம் என்று சொல்லி தவறான முறையிலே அணுகி கிறிஸ்து காட்டாத ஒரு வழியிலே அவர்களை அணுகுவது. இன்னொன்று, அந்த தவறை கண்டுபிடித்த மாத்திரத்திலே அந்த தவறை நாமும் செய்ய போய் விழுந்துவிடும். நீ அவனை திருத்தும் போது, அவனை மனம் திரும்ப வைக்கும் போது நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு. அதை விட்டுட்டு நாம அவன் கூட அவனை திருத்துறோம் போறோம் வரோம்னு சொல்லி ரொம்பவும் கீழே இறங்கி போய் அவங்களுடைய வழியில போறோம்னு சொல்லி கடைசியில அவங்க மார்க்கத்துக்கே போயிடுறது, அது ஒரு பெரிய ஆபத்தான. ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கோதுமையில இருக்கக்கூடிய களைகளை அழிக்கக்கூடிய வேலைகளை தேவ தூதர்கள் வந்து பார்த்து கொள்வார்கள். தேவ தூதர்கள் எப்ப வருவாங்க? தேவ தூதர்கள் எப்ப வந்து களைகளை கொடுக்கும்?
இன்னும் நீங்க ஏர்லி ரைட்டிங்ஸ் அந்த புத்தகத்துல நீங்க படிச்சு பாருங்க. அதுல அம்மையார் என்ன தெளிவா எழுதுறாங்கன்னு சொன்னா, கடைசி நாட்களிலே the third angel is the sealing and binding angel அப்படின்னு எழுது. அரிகளை கட்டுகளாக கட்டி கோதுமையையும் களைகளையும் பிரிக்கக்கூடிய வேலையை செய்யறது யாருன்னு சொன்னாக்க தேர்ட் ஏஞ்சல், மூன்றாவது தூதனுடைய தூதன் வேலை. நம்ம மூன்றாம் தூதனுடைய தூதை நம்ம வாங்கி ஆண்டவர் அந்த கோதுமையும் களைகளையும் பிரித்து கொண்டிருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓரளவுக்கு நமக்கு அடையாளம் தெரியும், கனிகளை மட்டும் நம்ம தெரியும். ஆனா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கவும் முடியாது, அவங்களை வெளியே நம்ம அவங்களை அழிக்கவும் முடியாது. தேவ தூதர்கள் அதை பிரித்து எடுத்து அந்த நெருப்பிலை போட்டு சுட்டரிப்பார்கள். இப்போ கடைசி நாட்களிலே மூன்றாம் தூதனுடைய தூது வரும் பொழுது இந்த வேலையை தேவன் செய்யும். கடைசி நாட்களிலே உத்தமமான பிள்ளைகளையும் உத்தமம் இல்லாத பிள்ளைகளையும் துன்மார்க்கமான வழியில போகிறவர்களையும் சொந்த ஆகாரத்தை புசிக்கிறவர்களையும் சொந்த வஸ்திரத்தை உடுத்துகிறவர்களையும் அடையாளம் காணும்படி செய்கிறார். அதே நேரத்தில் அடையாளத்தை நாம் கண்டு கொண்டோம். அதே நேரத்தில் அவர்களை பிரிக்கக்கூடிய வேலையையும் அவர்களை அழிக்கக்கூடிய வேலையையும் தேவதூதர்கள் செய்யும். அந்த தேவ தூதர்கள் கடைசியிலே மூன்றாம் தூதருடைய காலத்தில் தான் அந்த வேலையாக செய்யும். ஆக 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு அவர்கள் ஜீவித்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் ஒரு விளக்கத்தை ஆண்டோம். உன்னத பாட்டு புத்தகத்திலே நாம் 6ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய 2 வசனங்களிலே பார்க்கிறோம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை, என் புறாவோ உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய 2 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீடுகளில் சென்ற பிறகு திரும்ப அதை குறித்து பார்க்கணும். அதுல என்ன சொல்லுகிறார்? ராஜஸ்திரிகள் 60 பேர். ராஜஸ்திரிகள் சொன்னாக்க ராஜாவோடு தொடர்புடையவர்கள், ராஜாவுக்கு அந்த அதிகாரம் உள்ளவர்கள். அதாவது அவர்களும் ராணிகளாக அரசிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் 60 பேர் இருக்கிறார். மறுமனையாட்டிகள் 80 பேர் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. ஆக இவர்கள் எல்லாரும் யார் என்றால், அவர்கள் எல்லாரும் தாண்டி வசனம் என்று சொல்லுகிறது, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவர் விரும்புகிறது. ராஜஸ்திரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கன்னிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தது மறுமனையாட்டிகள் 80 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்லுகிறார் என்றால், உன் பேர் மட்டும் எங்கள்கிட்ட விளங்கட்டும், நாங்க உனக்கு மறுமனையாட்டியா இருக்கிறோம், இல்ல ஒரு கன்னிகையா இருக்கிறோம், எப்படியோ நாங்க இருந்துட்டு போறோம். எனக்கு நீ போடுற சாப்பாடுலாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், ஆனா உன்னுடைய மனைவின்ற பேர் மட்டும் எங்களுக்கு தப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவ்வளவு பேர். அவர்கள் எல்லார் மத்தியிலும் அவருக்கென்று அவருக்கு பிரியமான உத்தமையாக ஒருத்தியாக அவர் ஒருவரை வைத்திருக்கிறார். அதை பார்த்துதான் அவர் என்ன சொல்லுகிறார், என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே என்று சொல்லுகிறார். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார். ஏன் போற்றினார்கள்? ஏனென்றால் அவளுக்கு மட்டும்தான், அந்த ஒருத்திக்கு மட்டும்தான் தேவனுடைய பார்வையிலே, புருஷனாகிய கிறிஸ்துவின் பார்வையிலே இரக்கமும் அன்பும் கிடைத்திருக்கு. அவளை மட்டும்தான் அவர் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். 1000 பேர் நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் உண்மையா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் யாரெல்லாம் சொன்னாலும் கூட யாரை அவர் தன்னுடைய சொந்த மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆக எல்லாருமே சொல்லிடலாம். இன்னைக்கு நம்ம உலகத்தையும் ஏமாத்திடலாம், கடவுளையும் ஏமாத்திடலாம், சபையை ஆனால் தேவனுடைய பார்வையில ஏமாத்த முடியாது. அவருடைய பார்வையில நம்ம அவர் பார்த்து என்ன செய்கிறார்?
யார் உத்தமையா இருக்கிறாங்க, யார் உண்மையான புறாவா இருக்கிறாங்க, யார் உண்மையா இருக்கிறாங்க மட்டும் தெரியும் அவருக்கு. அவங்கள மட்டும்தான் ஒருத்தியாக தன்னோடு சேர்த்துக் கொள்வது. ஆக இவர்களுக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு? இவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொண்டிருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார் இல்லையா, மோசையின் மூலமாக சொல்லும் போது இந்த உடன்படிக்கை எல்லாரும் கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லாரும் நாங்களும் அதை செய்வோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை செய்ய முடியல அவங்களால. அந்த உடன்படிக்கையில தவறு இருந்ததுனாலதான் 2ஆம் உடன்படிக்கை கொடுத்தார், புதிய உடன்படிக்கை. அந்த 1ஆம் உடன்படிக்கையில என்ன தவறு இருந்துச்சு? நாங்கள் செய்வோம்னு சொல்லி சொன்னாங்களே தவிர, எங்களுக்கு செய்வதற்கு நீர் பலத்தை தாரோம், நாங்க உண்மையா இருப்போம், உங்களுடைய பலத்தினால இருப்போம்னு அவங்க நினைக்கிறோம். நாங்க சொந்த பலத்தினாலே நாங்க வாழ்வோம்ன்ற மாதிரி அவங்க நம்பினாங்க, தோல்வி அடைந்தார். ஆனால் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை எப்படி கை கொள்ளுகிறார்கள் என்பதை நமக்கு ஆண்டவர் காட்டு. ஆக இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக தான் இந்த உண்மையான புறாவாக இருக்கக்கூடியவள், உத்தமையாக இருக்கக்கூடியவள், ஒருத்தியாக இருக்கக்கூடியவளுடைய அடையாளம், அவளுக்கு இருக்க வேண்டிய ஒரு கற்புள்ள கன்னிகையாக அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் இந்த கற்பனைகள் அவர் கீழ்ப்படுகிறது. அந்த கீழ்ப்படிதலாலே அவளுக்கு என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு பிரியமான சபை அப்படின்ற பேர் அவள். அந்த கீழ்ப்படுகிறவளை பார்த்து வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது நமக்கு? 14ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுடைய விசுவாசத்தையும் காத்துக் கொள்வர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஆக அந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்வதற்கு என்ன அடையாளம்? அங்கே கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், அவருடைய கற்பனைகள். ஆக இந்த கற்பனைகளை போதிக்கிறவர்கள் அல்ல, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் அவருக்கு உத்தமையான புறாவாக, ஒருத்தியாக இருக்கிறார். ஆக தேவன் யாரை நேசிக்கிறார்? யாரிடத்திலே அவர் அன்பா இருக்கிறார்? யாரை தன் சொந்த உத்தமையாக தெரிந்து கொண்டார்? புறாவோ உத்தமையோ ஒருத்தி என்றார். அது யார் அது அப்படின்னு பார்க்க போனா நாம் அதுல இருக்க வேண்டும் என்றார். அந்த உடன்படிக்கையை விட்டு விலகாமல், அவ்வளவுதான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இந்த உண்மைகளை நாம புரிந்து கொண்டோமானால் நமக்கு தெளிவாக அந்த காரியத்தை சொல்லுகிறார். இதுல அம்மையாருடைய சில கோட்டிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவனுக்கென்று ஒரு சபை இந்த பூமியில் இருக்கிறது. அவர்கள் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறார்கள். அவர்கள் வழி தவறி போன கிளைகள் அல்ல. அவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு மக்களாக இருக்கிறார். சத்தியமானது பரிசுத்தமாக்கும் வல்லமை கொண்டுள்ளது. ஆனால் போராடுகிற சபை வெற்றி பெற்ற சபையாம். தேவனுடைய சபையில 2 இருக்குதுன்றாங்க. ஒண்ணு சர்ச் மிலிட்டன்ட், இன்னொன்னு சர்ச் ட்ரையம்பன்ட். நாம வாழ்ந்து கொண்டிருப்பது சர்ச் மிலிட்டன்டுடைய காலத்தில், போராடுகிற சபையின் காலத்துல போராடுகிற சபையின் காலத்துல அதுல யூதாஸ் காரியத்தில் இருப்போம், பலவீனமான பேதுருவா இருப்பான், யோவானா இருப்பான், லூக்காவா இருப்பான், மத்தேயும் இருப்பான், சந்தேகப்படுகிற தோமாவா இருப்பான், எல்லாரும் இருப்பான். வெற்றி பெற்ற சபைன்னு சொல்லும் பொழுது எல்லா குணங்களையும் மாற்றி முற்றிலுமாக கிறிஸ்துவின் குணத்தை பெற்றுக்கொண்ட, அந்த நீதியின் வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக. ஆக இந்த போராடுகிற சபையின் காலங்களில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல களைகள், சிறு நரிகள், குடி நரிகள், ஓநாய்கள் நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டுதான். என்ன இவர்களால நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நம்ம இதை விட்டு போயிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னாக்க ஆண்டவர் வெளியே போறதுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கும். அவர் கோதுமையும் களையும் பிரிக்கும் போது, அல்லது அந்த களிமையும் தங்கத்தையும் பிரிக்கும் பொழுது, அப்போதுதான் நாம் பிரிக்கப்படுவோம். அதுக்கு முன்பாக இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில மட்டும் நமக்கு ஏறக்குறைய 40 ஆஃப் ஷூட்ஸ் இருக்குது, பிரிந்து போன சபைகள்.
இதை பற்றி நான் பல காலமா நான் ஆராய்ச்சி பண்ணி படிச்சு பார்த்தேன், எல்லா காரியங்களையும் படிச்சு பார்த்தேன். ஆனா அப்ப தெரியாத காரியம் கூட எனக்கு ஆண்டவர் இப்ப எனக்கு பழக்கம். நான் சொல்லுகிற வரைக்கும் நீ எங்கேயும் வெளியே போக அப்படின்ற வார்த்தையை தான் அவர் எனக்கு கொடுத்தார். அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இந்த கடைசி காலத்துல ஜீவிக்கிறோம். இதை அவருடைய வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார் என்றால், கவுன்சில்ஸ் சர்ச்சஸ் பேஜ் 240 சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள்லாம் நாங்கள் அதை பிடுங்கி போட்டுட்டோம்னு சொல்லி கேட்கிறாங்க. யார்? ஊழியக்காரர். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க அதை பிடுங்காதீங்க, நீங்க களையும் கோதுமையும் ஒன்னா இருக்கும் போது அதை பிடுங்குனீங்கன்னா கோதுமையும் சேர்த்து பிடுங்கிடுவீங்க. தேவ தூதர்கள் அதை பிடுங்குவார்கள். அதனால அது வரைக்கும் நீங்க ஐயா வைக்க வேண்டாம். அடுத்தபடியாக அம்மையார் இன்னும் அதே பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுவிசேஷமானது நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க. ஆனால் தேவன் ஒருவருக்கு மட்டும் அவருடையவர் யார் என்று தெரியும். எது கெட்ட மீன் எது நல்ல மீன் என்றது அவருக்கு தான் தெரியும். நம்முடைய ஜீவியத்துல நான் நல்லவனா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, இல்ல நான் கெட்டவனா தான் இருப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம எதை செய்திருக்கிறோம் எதை செய்யாமல் இருக்கிறோம் அவருடைய பார்வைக்கு மட்டும். ஆக தேவனுடைய பார்வையில அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். என்ன உத்தரவாதத்தை கொடுக்கிறார்? வேலையானது சீக்கிரத்திலே முடிவடைந்து விடும். போராடும் சபையின் அங்கத்தினர்கள் யாரெல்லாம் தங்களை உண்மை உள்ளவர்களாக நிரூபிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்ற சபையாக மாறிவிடும். இன்றைக்கு போராடுகிற சபையா இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்ற சபையாக மாறிவிடும். ஆக கடைசியில இருக்கக்கூடிய இவங்க 1,40,000 பேரா அவங்க 40,000 பேரா அப்படின்றதுதான் நமக்கு தேவையே கிடையாது. ஒரே ஒரு உண்மை என்னவென்றால், மீதமானவர்கள் யார்? அவருடைய சந்ததியாகிய மற்றவர்கள் யார்? இதெல்லாம் யார் என்று நமக்கு அடையாளம் காண வேண்டும் என்றால் அவர்கள் அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறார். வேற எந்த விதமான அடையாளமும் அவருக்கு கொடுக்க. ஆக நமக்கு இன்னொரு கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்தில் 11ஆம் பக்கத்துல என்ன சொல்றாங்க அம்மையார்? சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், அவருடைய மக்களுக்கு அவருடைய ஜனங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கருமையான அழுக்கு வஸ்திரங்களை அவர்கள் தரித்துக் கொள்ளும்படியாக அவன் திணித்துக் கொண்டிருக்கிறான் அவர்கள் மீது. ஆனால் அந்த திணித்துக் கொண்டு என்ன செய்கிறான் என்றால், நம் மீது குற்றத்தை சுமத்தி நமக்கு பக்கத்திலேயே நின்று கொண்டு. இதைதான் அவன் யோபுவுக்கும் செய்தான். அதே தான் சகரியாவை நம்ம படிக்கிறோம். யோசுவாவாகிய தூதனை நம்ம பார்த்தோம் சகரியால படிக்கும் பொழுது. இந்த பிரதான ஆசிரியர் யோசுவா பார்க்கும் பொழுது சாத்தான் அவனுக்கு தீங்கு செய்ய அவனை குற்றப்படுத்துவதற்கு விரோதமாய் சொல்லுவதற்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்தான் சொல்ல. இப்படி பக்கத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் அங்க நடக்கிறது. எப்பொழுதுமே அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு பதிலாக யுத்தம் செய்கிறவர் அவர் சாத்தானோட. எந்த சாத்தானுடைய ஒரு வஞ்சகமோ சூழ்ச்சியோ எந்த காரியமும் நமக்கு ஏற்பட முடியாது என்பதற்கு அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து வேலையை அடைத்து வைத்தார். ஆக இந்த ஒரு உத்தரவாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால, என்னுடைய ஆடுகளை என் கைகளில் இருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு எதுவரைக்கும் நம்மளுடைய உடன்படிக்கையை மீறாதபடிக்கு துணிகரமாக அதை விட்டு வெளியே வராமல் இருக்குமோ அது வரைக்கும் நமக்கு அது பாதுகாப்பு. ஆகையினாலே அந்த வாக்கு தத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுக்கப்படும். நாம் அவருடைய புறாவாக இருக்கும்போது, அவருடைய உத்தமையா இருக்கும்போது, ஒருத்தியாக இருக்கும்போது, குடிநரிகளிடமிருந்தும் சிறுநரிகளிடமிருந்தும் ஓநாய்களிடமிருந்தும் களைகளில் இருந்தும் நம்மளை காப்பாற்றுவதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே காப்பார். அவருடைய பிள்ளைகளை வழி நடத்துவது அவர், கொண்டு செல்வது அவர். அவர் மேய்ப்பரா இருந்து புல்லுள்ள இடங்களிலே நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் நம்ம நிறுத்துவார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களாக நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு அலசரிப்படுவதற்கோ சந்தேகப்படுவதற்கோ குழப்பம் அடைவதற்கோ இல்ல
சபையை விட்டு வெளியே போயிடலாமா உள்ள இருக்கலாமான்னு ஒரு டைலமாவில் இருக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. நாளைய தினத்துல இந்த சகரியா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியனாக யோசுவாவை பற்றி நான் படிக்கிறேன். அந்த வரைக்கும் தேவனுடைய கரம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென். 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 நல்ல ஒரு ஆழமான சத்தியம். இது போல ஒரு கோர்வையா இது வரைக்கும் கேட்டதே இல்லை. நல்ல ஒரு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு எழுப்புதலான ஒரு மெசேஜ். ஐயாவுக்கு மிகவும் நன்றி. ஆண்டவர் தாமே உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஐயா, முடிவு ஜெபத்தை பண்ணிடுறீங்களா? க்ளோசிங் பிரேயர் பிரதர். எங்கள் அன்பும் ஜீவனும் கிருபையும் உள்ள தகப்பனே, உடைய ஜீவனுள்ள நாமத்தின் நிமித்தம் நீர் எங்களுக்காக கல்வாரியில் சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி. எத்தனையோ காரியங்களை நீர் உங்களுடைய வேதாந்தத்தின் மூலமாக விளக்கி கொண்டு வந்தீர். நீர் எங்களுக்காக செய்கிற யுத்தத்தை நிறுத்தாதபடிக்கு சத்துருவோடு போராடி எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும். இந்த கரம் எங்களை கைவிடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சாத்தானுடைய கைகளில் இருந்து நேர்களை விடுவித்து பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறவும் உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உடைய சித்தத்துக்கு செவிசாய்க்கவும் அவர்களுக்கு நீர் கிருபை செய்யும். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் விட்டு விலகாதபடிக்கு நீர் அவர்களை காத்து. அநேக உபத்திரவங்கள், அநேக துன்பங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் மலையின் மேல் கட்டின வீட்டைப் போல நாங்கள் உறுதியாக இருக்கத்தக்கதாக கிறிஸ்துவோடு கூட நிற்கும்படியாக நீர் எங்களுக்கு பலத்தையும் கிருபையும் நித்திய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் காண வேண்டும். அந்த புதிய எருசலேமுக்குள் நாங்கள் வர வேண்டும். ஆனால் வெகு தூரத்திலே நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் என்று எங்களை மிகவும் அருகாமையிலே கொண்டு வந்து நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் கிருபையும் தான். எங்கள் மீறுதல்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கையோடு வேத சத்தியத்தினுடைய வெளிச்சத்தோடு ஜீவித்து ராஜ்யத்துக்கு